ஒரு குரங்கு புத்தரிடம் வந்தது. அது சாதாரண குரங்கல்ல, குரங்குகளின் ராஜா. அவன் புத்தரிடம், நான் ஒரு புத்தராக வேண்டும் என்றான். புத்தர் மெதுவாக சொன்னார், ஒரு குரங்கு புத்தரானதாக நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அதற்கு குரங்கு, என் சக்திகளை நீங்கள் அறியவில்லை, நான் சாதாரண குரங்கல்ல. நீங்கள் அறிவீர்கள், எந்த குரங்கும் தன்னை சாதாரண குரங்கென நினைப்பதில்லை. அவர்கள் அனைவரும் தாங்கள் அசாதாரணவர்கள் என்று நினைப்பார்கள். அதுதான் குரங்கு புத்தி. புத்தர் கேட்டார், அப்படியா? உனக்கென்ன அசாதாரண சக்தி இருக்கிறது? எனக்கு காட்டுவாயா? குரங்கு ராஜா பெருமையாக சொன்னது, நான் உலகத்தின் கடைசி வரை தாவ முடியும். புத்தர் தன் உள்ளங்கையை நீட்டி, சரி, என் உள்ளங்கையில் நில், அங்கிருந்தே உலகத்தின் மறுபுறம் தாவிப்பார். அவன் அம்பை போல பாய்ந்தான். பாய்ந்து பாய்ந்து தாவி தாவி மாதங்கள் ஆண்டுகள் கடந்து இறுதியில் அவன் உலகத்தின் முடிவை அடைந்ததாக நினைத்தான். அவன் சிரித்தான், பார், இதுதான் உலகத்தின் முடிவு. கீழே ஒரு அகழி, அருகில் 5 தூண்கள். திரும்பி போக வேண்டிய நேரம். ஆனால் சான்று என்ன? அவன் தனது கிரீடத்தை ஒரு தூணின் அருகே வைத்துவிட்டு திரும்பி தாவத் தொடங்கினான். ஆண்டுகள் கடந்து அவன் புத்தரிடம் திரும்பி வந்தான். அவன் பெருமையாக சொன்னான், நான் உலகத்தின் முடிவில் சென்று குறியிட்டுவிட்டு வந்தேன். புத்தர் சொன்னார், உன்னை சுற்றி ஒரு முறை பார். அவன் பார்த்தான். அதிர்ச்சியுற்றான். அவன் எங்கும் போகவில்லை, புத்தரின் கையிலேயே இருந்தான். அவன் உலகத்தின் எல்லை என நினைத்த 5 தூண்கள் புத்தரின் 5 விரல்கள். அவன் வைத்த கிரீடம் ஒரு விரலடியில் இருந்தது. புத்தர் சிரித்தார். குரங்கு விழித்தது. இந்த கதையில் வரும் குரங்கு வேறு யாரும் அல்ல, நம் மனம்தான் அது. நம் மனம் எப்போதும் கண்களை மூடி கனவு காண்கிறது, எப்போதும் அலைந்து அலைந்து திரிகிறது. ஆனால் உண்மையில் நாம் எங்கும் போகவில்லை, எப்போதும் இங்குதான் இருக்கிறோம். இந்த க்ஷணத்தில்தான் இருக்கிறோம். உன்னை சுற்றி ஒரு முறை பார், உண்மை உடனே வெளிப்படும். அந்த முட்டாள்தனமான ஆசையை விடு, ஆசையே தடையாகிறது. தீவிர ஆசை இன்னும் பெரும் தடையாகிறது. ஆசை மனதை மூகப்படுத்துகிறது. அது ஒரு புகைத்திரை போல உண்மையை மறைக்கிறது. கண்களைத் திற, விழிப்புணர்வு கொள்.